காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசன பெயர் அர்த்த சர்வாங்காசனம். 2 சுற்றுகள் செய்ய இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு இடையில் ஒரு ஓய்வுக்கு பின் 2வது சுற்று ஒரு 15 அல்லது ஒரு 20 சுற்றுகள் செய்ய இருக்கிறோம். செய்து முடித்துவிட்டு அர்த்த சர்வாங்காசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். யோகா ஏன் செய்யணும், மற்ற பயிற்சியெல்லாம் செஞ்சாவே போதுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கும் யோகாவுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. மற்ற பயிற்சிகள்லாம் உடம்புலாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் யோகா பயிற்சிகள் செய்தினா உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் யோகா பயிற்சியை நம்ம செய்து பலன் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எளிய பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இப்போ எளிய பயிற்சி செய்ய போகிறோம். காலை அப்படி நீட்டிக்கிட்டு காலை வச்சுட்டு மேலே கிளி 1 2 3 4 5. அடுத்தது இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கு எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்போ யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். மெதுவாக இப்படி படுத்துக்கொண்டு மெதுவாக 2 கால்களையும் தூக்கிக்கிட்டு இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு மடக்கி ஒரு எல் ஷேப் வடிவத்தில் இந்த முட்டியை பார்க்க வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜே. யோகாசனத்தை கலைத்து விட்டு மெதுவாக சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு 5 எண்ணிக்கை. இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு முன் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. நம்ம தினமும் சில விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். இடையில ஒரு வித்தியாசமான பழங்கள் அதுமாரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம், ஏன் அப்படி இது பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொன்றும் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வம் ஆவல் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திகிட்டே இருக்கோம். எல்லா விஷயமும் தெளிவுபடுத்துறதுனால தான் இவ்வளோ விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம். பழங்களை பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பழங்களையும் பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி அத்திப்பழம் பார்த்துருப்பீங்க. நம்மள்ட்ட நாட்டு அத்தி, இன்னொரு அத்திப்பழம் இருக்குது. நம்ம அத்தி பழம் உடல் ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா விருத்தி அடைய செய்யுது. இந்த அத்திப்பழம் உடல் ரத்தத்தை சுத்தப்படுத்தி நல்லா ரத்தத்தை விருத்தி அடைய செய்யுது. அதனால தான் அத்திப்பழத்தை பழமாக சாப்பிட்றலாம், அதை காயாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக பிச்சு சாப்பிடலாம், இல்லை பதப்படுத்தி நம்ம சாப்பிட்லாம். அந்த அத்திப்பழத்தை பதப்படுத்தி நம்ம சாப்பிட்லாம். அந்த அத்திப்பழம் பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை, நல்லா ரத்தத்தை அதிகரிக்குது, ரத்த அணுக்களை நல்லா அதிகரிக்குது. அந்த அத்திப்பழம் பார்த்திங்கன்னா கடையில் நிறைய கிடைக்கிது. நம்ம அந்த அத்திப்பழம் நிறையா வாங்கி பதப்படுத்தப்பட்ட பழம் கிடைக்கிது. இப்போ காயாக பிச்சு, அதாவது பழமாக, அந்த பழமாகவும் கிடைக்கிது. பழம் நல்ல உடம்புக்கு நல்லது தான், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. அதை விட நிறைய இப்போது எந்த நேரமும் அத்திப்பழத்தை நம்ம கிடைக்காது இல்லைங்களா. அதனால் பதப்படுத்தி அத்திப்பழத்தை நல்லா பதப்படுத்தி தேனில் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா உடல் நல்லா விருத்தி அடையும், ரத்த விருத்தி அடைஞ்சு இந்த ஆண்மை குறைபாட்டை சரி செய்யக்கூடிய அந்த பழமாக இருக்குது. அத்திப்பழம் ஆண்மை குறைபாட்டை சரி செய்யக்கூடிய பழமாக இருக்குது. என்ன காரணம், அத்திப்பழம் சாப்பிட்டோம்னா ஆண்மை குறைபாட்டை அதிகமாக அந்த இப்போ பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மைங்கிற பெரிய விஷயம் பிரச்சனையாக தான் இருக்குது. அதை சரி செய்யக்கூடிய பழமாக இருக்குது அந்த அத்திப்பழம். ஆனால் அத்திப்பழத்தில் நிறைய எவ்வளோ முடிஞ்சுதோ அந்தளவுக்கு, ஏன்னா அத்திப்பழம் பார்த்திங்கன்னா கிலோவே கிட்டத்தட்ட அங்கங்கே ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு குறையாமல் இருக்குது ரேட்டு. அங்கங்கேயும் பழத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபா ரேஞ்சில் அந்த பதப்பட்ட
பதப்படுத்தி விற்கிற பழத்தோட ரேட்டு அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால் பழமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இரநூறுபா ரேஞ்சில் விற்கிது. அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பழம் இரநூறுபா கிலோ, இரநூறுபா நிற்கிது. அந்த நேரத்தில் கிடைக்கிற போது நிறைய வாங்கி சாப்பிடுங்க. அத்திப்பழம் வந்து மிகவும் சிறந்த பழம். அதே நாட்டு அத்தின்னு இருக்குது, அது நல்ல இதுதான். ஆனால் என்ன விஷயம்னா நிறைய பூச்சிகள் இருக்கும், அதனால் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அருவருப்படுறாங்க. அதுவும் நல்ல பழம் தான். நாட்டு அத்தி பார்த்திங்கன்னா நல்ல இதேமாரி தான் இருக்கும். அந்த இதுலேயும் அத்திப்பழத்தில் நாட்டு அத்தின்னு இருக்குது. கிராமத்தில் நிறைய இருக்கும், பார்த்திங்கன்னா கிடைச்சிதுன்னா அதை சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல பழம் தான். ஆனால் கூச்சப்பட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் நாங்களாம் சாப்பிட்ருக்கோம். அந்த அத்திப்பழத்தை, நாட்டு அத்திப்பழத்தை நிறையா சாப்பிட்ருக்கோம். உடம்புக்கு மிகவும் நல்லது. மிகவும் சிறந்த பழமும் கூட அந்த அத்திப்பழம். அத்திப்பழம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அத்திப்பழம் மிகவும் சிறந்த பழம். அதை நீங்கள் மட்டும் சாப்பிடாம மற்றவங்களும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா, உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். என்ன விஷயம்னா 1Kவை தாண்டறதுக்கு மிகவும் சிறப்பாக இது பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 210 வீடியோவுக்கு மேலே பதிவிட்டிருக்கோம். அதில் 1 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ 5 மாத காலத்தில் ஒரு 1 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கோம். யாரையும் நீங்கள் எங்களுக்கு ஒருத்தவங்க கூட நீங்கள் எனக்காக வாங்க போடுங்க அப்படின்னு சொல்லலை. அனைவராக அவங்கவுங்களா முன் வந்து நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது வந்து 1Kங்கிறத ஒரு 1 மில்லியன் கே கூட கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை. 1 லேக் கே கொண்டு போங்க. எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாண்டா. லென்த்தாக போகிறதுக்கு காரணம் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கிறது தான் இவ்வளோ தூரம் அதை இது பண்ணுறோம், கொண்டு போய் சேர்க்குறோம். மிகப்பெரிய விஷயம், ஒரு வீடியோங்கிறது சாதாரணமாக உங்களுக்காக வெளியிட முடியாது. ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அதை எடிட் பண்ணி அதுக்கான விஷயங்களை நிறைய பண்ணி தான் எல்லோரும் பண்ணுறாங்க, நாங்களும் அதே தான் பண்ணுறோம். ஆனால் எங்களால் என்ன முடிஞ்சிச்சோ அதை நாங்கள் அப்படியே கொண்டாந்து கொடுத்துருக்கோம். சிறப்பாக தான் கொண்டாந்து கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ. தினமும் ஒரு யோகாங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? தினமும் உங்களுக்காக கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம். அந்த வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோ விஷயம் அதில் பண்ணுறோம். அதனால் கமெண்ட்ஸ் கொடுக்குறது தப்பில்லை, நல்ல கமெண்ட்ஸை கொடுங்க. ஏன்னா சிரமப்பட்டு தான் எடுக்க. தினமுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். தினமும் காலம்புற ஒரு வீடியோவும், இரவு ஒரு குறைவான வீடியோ 1 ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குறைவாக கொடுக்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கோம். பார்த்து மகிழுங்க. நீங்கள் மட்டும் பார்த்தா மற்றவங்களுக்கு சொல்லணுன்னா எப்படி சொல்லணுன்னா, இப்போ சாதாரண லைக் பண்ணணும் அப்படின்னு மகதிஷ்டி தினமுறையாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒரு நண்பருக்கு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அதாவது ஏ போட்டு சுழிச்சிருக்கீங்களா, அந்த டெய்லி சிம்பிள் யோகா ஆங்கிலத்தில் அடிச்சிங்கன்னா வந்துடும். இடைவெளியே இல்லாமல் அடிக்கணும். டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட சேனல் தான் நேராக வரும். நேராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நண்பர்கள் சொல்லும்போது ஈஸியாக சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களும் சொல்லுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் கொடுங்க, தப்பு இல்லை. நல்ல கமெண்ட்ஸாக கொடுங்க. இப்போ ஒரு நண்பர் சொன்னார் வீடியோட தரம் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இம்ப்ரூவ் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா எங்கள்கிட்ட உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் அது பண்ணுறோம். அதனால் எங்கள்கிட்ட இல்லை, அதை இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ எங்கள்கிட்ட உள்ள கேமராஸு, எங்கள்கிட்ட உள்ள இதை வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாமல் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி ஆர்ஜே. மீண்டும் ஒரு முறை உங்கள் வர்ணனையை தொடர்ந்து செய்து அந்த வீடியோ உரிய எளிய பயிற்சிகளை செய்து மீண்டும் ஆசனத்துக்கு போகலாம். நன்றி ஆர்ஜி அவர்களே. அர்த்த சர்வாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இப்படி வச்சுட்டு கையை இப்படி வச்சுட்டு இப்படி கையை வந்து சுழட்டணும். 1 2 3 4 5, அப்புறம் கீழேருந்து மேலே 1 2 3 4 5. இப்படி கூட கையை அமைக்க விடலாம். 1 கீழேருந்து மேலே போதும். அடுத்தது இடது கால் இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 மேல் பக்கம் 1 2 3 4 5 இப்போ அப்படி அமைக்க விடலாம். அப்படி இப்போ வந்து ஒரு வெயிட்டு தூக்குற மாதிரி 1 2 3 4 5. இப்போ படுத்துக்கொண்டு 2 காலை மேலே தூக்கி 2 கையிலையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு காலை வந்து இப்படி எல் ஷேப்பில் இப்படி மடக்கி இப்படி முட்டியை இப்படி பார்த்தா மாரி. நன்றி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி. ஓய்வு
ஆசனத்தை மெதுவாக கலத்தி விட்டு சிறிது ஓய்வு. சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்து கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். 5 எண்ணிக்கை. அர்த்த சர்வாங்கசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். அர்த்த சர்வாங்கசனம் கொஞ்சம் எளிமையான ஆசனம் தான். எல்லாருமே செய்து பழகி நல்ல பலன்களை பெறலாம். இந்த அர்த்த சர்வாங்கசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம தலையில் நிற்கிறோமா, தலையில் நிற்கிறதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து தலைப்பகுதிக்கு வருது, கழுத்தெல்லாம் அமுக்கப்படுது. அதனால் தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. அப்புறம் கண், காது, மூக்கு, தொண்டை எல்லா பகுதியிலும் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. வயிறு வந்து அமுக்கப்படுது. வயிறு வந்து அமுக்கப்படுகிறதுனால நீரிழிவு நோய் என்கின்ற சர்க்கரை நோய் குணமடைகின்றன. அதிலேயே வயிறு அமுக்கப்படுறது மலச்சிக்கல் சரி செய்யப்படுகின்றன. காலு மூட்டு வலியெல்லாம் சில பேருக்கு இருக்கும். அந்த மூட்டு வலியெல்லாம் குணமாகிறதுக்கு இது சிறந்த ஆசனமாக கருதப்படுகின்றன. அர்த்த சர்வாங்காசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தலையில் நிற்கிறோமா, அதனால் ரத்த ஓட்டம் வந்து நேராக தலைக்கு போகுது ரத்த ஓட்டம். அதனால் வந்து ஞாபக சக்தியெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்குது. கண்ணில் உள்ள பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன, காதில் உள்ள பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. பல்லு ஈருக்கெல்லாம் ரத்த ஓட்டம் செல்லுதா, அதனால் பல்லு ஈருக்கு நல்ல பலன் கொடுக்கின்றன. மூக்கு சில பேருக்கு மூக்கெலாம் அடைச்சிக்கும். அதுமாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் தொடர்ந்து நம்ம பழகி வந்தோம்னா அந்த பிரச்சனைலாம் தீர்க்கப்படுகின்றன. இந்த ஆசனம் பழகி எல்லாரும் நல்ல பலன்களை பெற வேண்டும் என்று ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள. நன்றி ஆர்ஜி அவர்களே. இப்போ சிறப்பாக சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக சொல்லணுங்கிறது மாதிரிலாம் இல்லை, சாதாரணமாகவும் எளிமையாகவும் சொல்லிட்டாங்க. இப்போ தலைக்கு ரத்தம் போகிறதுனால தலைப்பகுதியில் உள்ள நரம்பு பகுதியில் அனைத்தும் தூண்டப்பட்டு தலைப்பகுதியில் ஏற்படுகின்ற ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. கண், காது, மூக்கு, வாய் அனைத்து பகுதியிலும் சீராக செயல்புரிய உதவி செய்து இந்த ஆசனம். அப்புறம் கழுத்து நல்லா திருப்பப்படுறதுனால தைராய்டு பிரச்சனை சரியாகுது. நெஞ்சுக்கெல்லாம் நெஞ்சு குழிக்கு, அதாவது மார்பகம் இரு மார்பகத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக செல்றதுனால நல்லா மார்பகம் நல்லா விரிவடைந்து வலுவடைகிறது. மார்பகங்கள் நுரையீரல்லாம் நல்லா வலுவடைகிறது. அடிவயிறு நல்லா தலைகளை நிற்கும்போது குடல் வாழ்வுன்னு சொல்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, குடல் இறக்கம் சொல்கிற அந்த குடல் இறக்கத்தை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆசனங்கள் தான். தலைகீழ நிற்கிற அனைத்து ஆசனங்களுமே குடல் இறக்கங்கிற மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஆண்களுக்கு மிகப்பெரிய, பெண்களுக்கும் ஏற்படும், ஆண்களுக்கும் ஏற்படும். ஆனால் ஆண்கள் தான் அதிகமாக ஏற்படுவாங்க. ஆண்களுக்கு ஏன் இந்த குடல் இறக்கம் ஏற்படுதுன்னா, காலை நேரத்தில் உணவு இருந்தாமல் கொஞ்சம் அதிகமான பலுவை தூக்கிட்டிங்கன்னா இந்த குடல் இறக்கம் ஏற்படும். சத்து குறைபாடுனால தான் இந்த குடல் இறக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த குடல் இறக்கம் ஏற்படுதுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். எங்களை மாரி ஆசிரியர் துணை கொண்டு இந்த தினமும் இதை செஞ்சு வந்தீங்கன்னா, ஒரு 42 நாள் நாங்கள் சொல்லக்கூடிய ஆசனங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா குடல் இறக்கம் என்ற ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் செய்யக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஈஸியாக சரி செய்ய முடியும். இந்தமாரி ஆசனங்களை உங்களை சொல்லிக் கொடுத்து மிகவும் எளிமையாக அந்த குடல் இறக்கம் இல்லாமல், வலிகள் இல்லாமல், உங்களுக்கு ஆப்ரேஷன் ரத்தம் கத்தியின்றி உங்களுக்கு இந்த ஆசனங்களை எங்களால் செய்து தர முடியும். அதனால் இந்தமாரி ஆசனங்களை வைத்து உங்களுக்கு சரி செய்ய முடியும். சரிதானுங்களா? முடிஞ்சால் எங்களால் இந்த கான்டாக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிதானுங்களா? மிக்க நன்றி. தினமும் இந்தமாரி ஆசனங்களை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்க நண்பர்களுக்கு, உற்றார் அனைவருக்கும் சொல்லுங்கள். நாங்கள் எளிமையாக கொடுக்குறோம். இந்த ஆசனங்களை உங்களுக்கு எளிமையாக இனிமையாகவும் கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களும் பார்த்து மகிழுங்க. மகதிஷ்டி தினம் ஒரு யோகா பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.